கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கின்றோம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது என்றும் அதில் பிரியப்படுறவங்க அதனுடைய கனியை புசிப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தையாக இருக்கிறது? ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை பேசுகின்றோமா? அதாவது விசுவாச அறிக்கை இடுகின்ற ஒரு வார்த்தை நம்முடைய நாவிலிருந்து கடந்து வருகிறதா? சோதனைகள், பாடுகள் எல்லா விசுவாசனுடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு. சோதனை உங்களுக்கு வராது, உபத்திரவம் உங்களுக்கு வராதுன்னு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? இல்லை. உலகத்துல உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுத்திருக்கிறாரு. உபத்திரவம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய பக்தன் சொல்லுகிறார் இல்லையா? உபத்திரவம், சோதனை நம்ம வாழ்க்கையில இருக்கிற பொழுதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள இன்னும் பலப்படுத்தப்பட்டு ஆண்டவரை இன்னும் அதிகமா நேசிக்கிற ஒரு தருணத்தை அது கொண்டு நிறுத்தும். ஆனால் இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில சோதனை, உபத்திரவம் வருகிற பொழுது அவிவிசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுறாங்க. அதான் இங்க வேதத்துல இந்த வசனம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறதாம். அந்த வேளையில் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கர்த்தர் என்னை ஜெயிக்க வைப்பார், என் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், என் கர்த்தர் என்ன வாழ வைப்பார், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, நான் உடஞ்சு போக மாட்டேன், என் வாழ்க்கை இதோடு கூட நின்று விடாது, நான் நிச்சயமாக மேலே எழும்பி வருவேன் என்று உறுதியாக நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? அறிஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு நம்ம நெகட்டிவான வார்த்தைகளை பேசினா, விசுவாசம் இல்லாத அவிவிசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசினா ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? உங்களுக்கு நல்லா புரியும்படி சொல்லணும்னா, சீடர்கள் சொல்லுவாங்க, எங்களால் இந்த பிசாசை துரத்த முடியலையே ஏன்னு கேட்பாங்க இல்லையா ஏசப்பா கிட்ட. அப்பதான் அவர் சொல்லுவார், உங்க அவிவிசுவாசனால தான் அற்புதம் நடக்கலைன்னு. அப்போ அற்புதம் நம்ம வாழ்க்கையில நம்ம விழுந்த பிறகு நம்ம எழும்பி நிற்கணும்னா விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். அவிவிசுவாசம் இருந்துச்சுன்னா மறுபடியும் எழும்ப முடியாது. என்னால முடியாது, நடக்காது, கிடைக்காதுன்னு நம்ம சொல்லாம கிடைக்கும், நடக்கும், செய்ய முடியும், என் கர்த்தர் எனக்கு அதற்கான பலனை கொடுப்பாருன்னு பேசுங்க. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிற முன்னாடி அவர் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. கோலியாத்துக்கு முன்னாடி எல்லாரும் கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க இல்லையா? பிரச்சனையை பார்த்து பயந்தாங்க. அவர் ரொம்ப பெரியவன்னு பார்த்து அவனை பார்த்து பயந்தாங்க, பின்னாடி இருக்கிற படையை பார்த்து பயந்தாங்க. ஆனா தாவீதை பாருங்க, பிரச்சனையை பத்தி பேசவும் இல்லை, அவனை பார்த்து பயப்படவும் இல்லை, ஐயோ என்னவாக போகுதோன்னு நினைக்கல. அவர் சொன்னது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நான் துணையாக வச்சிருக்கிறேன், உன்னை நான் ஜெயிப்பேன்னு விசுவாச அறிக்கையிடுறாரு. நடக்கும் முன்னாடி அந்த விசுவாச அறிக்கை நடந்ததா இல்லையா? அந்த நாவின் பிரதி உத்தரத்தின்படி, அவருடைய நாவின் வார்த்தையின்படி அங்கே யார் ஜெயித்தது? தாவீது தான் ஜெயித்தார். ஏன்னா கர்த்தரை நம்பி ஒரு வார்த்தையை பேசுறாரு, அந்த வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினாரு, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாங்க. சிறைச்சாலையை பார்த்து அழல்ல, அடைஞ்சு இருக்கிறோமேன்னு அழல்ல, துதித்து பாடுனாங்க தேவனை. அவங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க. துதியினால் விடுதலை உண்டு என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அதன்படி அவங்க விடுதலை வெளியே வந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பிரச்சனையின் நடுவில், உபத்திரவத்தின் மத்தியில் எதை பேசுறோம்? உபத்திரவத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா உபத்திரவத்துல தான் நம்ம இருக்க முடியும். யோபு கூட சொல்லுவாரு, என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு, நான் அவரை மாம்சத்துல நான் அவரை பார்ப்பேன்னு சொல்றாரு. விசுவாச அறிக்கை நம்ம அதே மாதிரி பேசணும். நம்ம வாழ்ந்து விசுவாச அறிக்கை தான் நம்மளை உயர செய்யுமே தவிர உபத்திரவம் நம்மளை உயர்த்தாது. உபத்திரவத்தின் நடுவிலே நீங்கள் தேவனுக்குள் உங்கள் விசுவாசத்தை வைத்து எந்த அளவிற்கு விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு பேசுறீங்களோ அந்த அறிக்கை உங்களை வாழ வைக்கும். அந்த விசுவாச வார்த்தை உங்களை எழுந்து நிற்க வைக்கும். மறுபடியும் உங்களை தேவனுக்குள்ள பலப்படுத்தி கனி கொடுக்க வைக்கும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பாங்க. இன்னைக்கு உங்க நாவில் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உபத்திரவத்தின் நடுவில் இருந்துட்டு நீங்க இன்னைக்கு அவிவிசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை பேசாம விசுவாச அறிக்கையிட ஆரம்பிங்க. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றுறத நீங்களே பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சோதனையை தாங்க பலன் கொடுக்கிறவர் நீங்க தான். சோதனையை அப்பா எங்க வாழ்க்கையில நன்மையாய் முடிய பண்ணுகிறவரும் நீங்க தான்.
உபத்திரவத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. ஆனா பல நேரங்கள்ல உபத்திரவ சோதனை நடுவுல நாங்கள் அவிவிசுவாசிகளாக மாறி விடுகின்றோம், சந்தேகத்துக்குட்படுகின்றோம். அப்பா, உம்மில் இருக்கின்ற விசுவாசம் மிக மிக குறைந்து போகிற ஒரு நிலைமையில தள்ளப்படுகின்றோம். இனி நாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு தாவீதை போல, ஒரு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல என் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் இப்படிதான் இருப்போம்னு சொல்லிட்டு தேவன் மேல ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. அது அவங்களுக்கு விடுதலை கொடுத்த மாதிரி நாங்களும் எங்க வாழ்க்கையில என்ன உபத்திரவ சோதனை வந்தாலும் எங்க மீட்பர் உயிரோட இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, எங்களை சுகப்படுத்துவாரு, எங்களை நன்மையான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்வாரு சொல்லிட்டு விசுவாச அறிக்கையிட எங்க தகப்பன் எங்களுக்கு பலன் தாங்க, அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. எங்க வாயிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் கடந்து வர வேண்டும். எங்க நாவல இனி அப்பா மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகள் அல்ல, ஜீவனத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தாரும். அப்பா, உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய உபத்திரம் ஒரு சாட்சியாக மாறட்டும். உம்முடைய நாமத்தினாலே உங்க நாமத்திற்கு மகிமை சேர்க்கிற ஒரு கிருபை எங்களுக்கு செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.